கருத்துக்கள் மோதும் இடத்தில் சிந்தனைகள் பிறக்கின்றன. ஒவ்வொருவரின் தனி கருத்தும் ஒரு சமூகத்தின் அடையாளமாக மாறுகிறது. அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் பிரச்சனைகள், மாற்றங்கள், சவால்கள் ஆகியவை குறித்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்களது கருத்துக்கள் என்ன, அவர்களது அனுபவங்கள் என்ன கூறுகின்றன என்பது குறித்து மக்களிடமே நேரடியாக சென்று கேட்டு தெரிந்து கொள்ள உள்ளோம். மக்கள் வணக்கம், இது வாங்க பேசலாம். இன்றைய வேகமான வாழ்க்கை முறையில் உடல் நலத்தை பேணுவது முக்கியமான ஒன்றாக உள்ளது. எனவே இந்த வார தலைப்பாக உடற்பயிற்சி அவசியமா ஆடம்பரமா என்பது குறித்து மக்களிடம் நாம் கேட்க உள்ளோம். குறிப்பாக உடற்பயிற்சி அவசியம் என்று கூறுபவர்கள் உடற்பயிற்சியை தங்கள் வாழ்வின் ஒரு அங்கமாக மாற்றியுள்ளார்கள். மறுபுறம் குடும்ப பொறுப்புகள் மற்றும் நேரமின்மை காரணமாக உடற்பயிற்சி செய்ய நேரமில்லை என்று கூறுபவர்களும் இருக்கிறார்கள். எனவே உடற்பயிற்சி செய்வதற்காக ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குகிறீர்கள்? உடற்பயிற்சி செய்வதற்காக உடற்பயிற்சி கூடத்திற்கு மட்டும்தான் செல்ல வேண்டுமா, அல்லது தினசரி நடைப்பயிற்சியே போதுமானதா என்று பல்வேறு கேள்விகளை நாம் மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள உள்ளோம். அவர்களது கருத்துக்கள் மற்றும் அனுபவங்களையும் நாம் கேட்டு தெரிந்து கொள்ள உள்ளோம். சரி, வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஜனனி. உங்க பேர் சொல்லுங்க. சாரதா. என் பேர் ஜெயஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன். மஞ்சுளா ரமேஷ். உங்க பேர் சொல்லுங்க. பிரியா. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல உடற்பயிற்சி அப்படிங்கிறது அவசியமா இல்ல ஆடம்பரமா? கண்டிப்பா அவசியம். இப்போ அவசியம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, உடற்பயிற்சிக்காக நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் ஒதுக்குறீங்க? ஒதுக்கணும்னு நினைக்கிறோம். அட்லீஸ்ட் ஒரு 1 hour ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். டேய், நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. நோ 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 ரெஃப்ரி, அவன் தான் போய் சொல்றான். அவன் தான் போய் சொல்றான் ரெஃப்ரி. கம் ஆன். இப்போ உடற்பயிற்சி அப்படின்னு வரும்போது நீங்க என்ன மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க? வாக்கிங் போவோம், கொஞ்சம் வீட்டிலே பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் அந்த மாதிரி. இவன் சரியா வர மாட்டான்டா. இவன் தானே சரி வருவான். சரியா வர மாட்டான்டா. சம்பந்தமே இல்லாம நம்மள பத்தி பேசுறாங்க. இவன் மூஞ்சிய பாருங்கனே. இவன் தானே கரெக்ட். சரியா வர மாட்டான்டாங்கற. எதுக்கு சரியா வருவேன், எதுக்கு சரியா வர மாட்டேன்றாங்க நம்மள. இவன் சரியா வருவானே. என்னடா சரியா வருவானா? என்ன திடீர்னு கோவம் ஆயிட்டா? இவன் மூஞ்சி சரியா வருமாடா? சரியா வருமாடா? எதுக்கு நான் சரி வர மாட்டேன்னு போட்டு அடிக்கிற நீ? நான் நினைக்கிற மாதிரி இருக்கு. நீ எப்பறா சரியா வருவ? அவசியம். அவசியம் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க உடற்பயிற்சி அப்படின்னு வரும்போது நீங்க என்ன மாதிரி எல்லாம் பயிற்சிகள் பண்ணுவீங்க? சூரிய நமஸ்கார் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுதான் வீட்டில் பண்ணுறது அப்படின்னாக்கா அது ரெகுலர் ஒர்க். பெருக்கிறது, துடைக்கிறதெல்லாம் குனிஞ்சு பண்ணுறது, வித்தவுட் யூஸிங் மாப் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிப்போம். அதெல்லாம் ஒரு எக்ஸசைஸாக நினச்சிக்கிறோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அவசியம். நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூட வரக்கூடியது நம்மளுடைய உடல் தான். ஃபேமிலி இருக்கலாம், குழந்தைகள், பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம். இருந்தால் கூட கடைசி வரைக்கும் நம்ம கூட வரக்கூடியது நம்மளுடைய உடல். ஆரோக்கியங்கிறது ரொம்ப அவசியம். அது ஆடம்பரம்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம ஆரோக்கியத்தை கவனிக்கலைன்னா கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் லட்சக்கணக்கான ரூபாயை பின்னாடி கொடுக்க வேண்டி வரும் நம்ம குழந்தைங்க. அதுக்கான சப்போர்ட், ஃபினான்ஷியல் சப்போர்ட் எல்லாம் இருக்கா? இட்ஸ் எ பிக் கொஸ்டின். இப்போ இன்றைக்கி நிலைமையில் நம்மளால் என்ன முடியும்? நம்ம அடுத்தவங்களுக்கு சுமை கொடுக்காத வகையிலையும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை நல்லா பாதுகாத்துக்கிட்டோன்னா நம்ம நினச்சதெல்லாம் செய்யலாம். எத்தனை வயசாக இருந்தாலும் நமக்கு பிடிச்சதை சாதிக்கலாம். அப்போது கண்டிப்பாக உடலை வச்சு தான், சுவரை வைத்து சித்திரம் வரைய வேண்டும் இல்லையா? உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும். அதாவது சேர்த்து சால்ட் ஆத்தாகே பாணி ஆத்தாகே, பால்ட் ஆத்தாகே தண்டனை ஆத்தாகே. என்ன துத்துவோம்? ஐயோ, தொத்துவோம் இல்லையா, தத்துவம். அதனால இந்த உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளால் நினச்சது வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க முடியும். அதனால் கண்டிப்பாக ஆரோக்கியங்கிறது ரொம்ப அவசியம். அது ஆடம்பரம் இல்லை. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஒரு எக்ஸசைஸ்க்காக உங்களுடைய ஒரு நாளில் எவ்வளோ மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? 15 to 30 minutes. ஓகே, என்ன மாதிரி எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணுவீங்க? லெக் எக்ஸசைஸ், ஹேண்ட் எக்ஸசைஸ். போடு போடுறான். டேய், இப்ப எதுக்கு நீ மத்த எடுத்துட்டு மோரெல்லாம் கடிச்சிட்டு இருக்கற? கொண்டாடா. ஏண்டா, உன் சைஸுக்கு உன் வயசுக்கு எக்ஸசைஸ் தேவைதானா? என்ன நினைச்ச? எனக்கு வயசு 22. என்னது 22? ஓகே, வேற வாக்கிங் அந்த மாதிரியான வாக்கிங் கூட பண்ணுவேன்.
நைட்லேயே பண்ணுவேன் நான். இப்போ குடும்ப பொறுப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நமக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தாலுமே உடற்பயிற்சி அப்படிங்கிறத உங்களால் பண்ண முடியுதா ஒரு நாளைக்கு? முடியுது. நம்மளுக்குன்னு ஒரு டைம் வேணும் இல்லையா, அதுக்கு உடற்பயிற்சி அந்த டைமில் டெடிகேட் பண்ணலாம். ஓகே, உங்களுடைய குழந்தைங்களுக்கு உடற்பயிற்சி நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்களா? Yes, இல்லாட்டி அவங்க கண்டிப்பா. ஃபோனோடே இருக்காங்க? இல்லை அவங்க ஆக்டிவாக இருக்க மாதிரி தான் பார்த்துக்கிறேன். ரெகுலராகவே நம்ம இந்த வாக்கிங் வீட்டை செய்யக்கூடிய ஒர்க்கெல்லாம் பண்ணினாலே போரும்னு தோன்றுறது. ஜிம் போயிட்டு அப்புறமா விட்டுட்டானா அதோட ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும் ஃப்யூச்சரில். அதனால ஐ எம் நாட் வித் ஜிம். ஆமா, நான் கூட கொஞ்ச நேரம் மடையன் ஆயிட்டேன். நீ சொல்றதான் கரெக்ட். இப்போ உடற்பயிற்சி அவசியம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உடற்பயிற்சிக்காக நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் ஒதுக்குவீங்க? நான் 45 நிமிஷம் டெய்லி யோகாசனம் பண்ணுறேன். அப்புறம் டைம் கிடைக்கும் பொழுது வாக்கிங் போவேன். அந்த மாதிரி 2 விதமான இது நான் ஃபாலோ பண்ணுவேன். கேட்டுக்க. அவாய்ட் பண்ணலாம். அவங்க ஷார்ட் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு வந்து வெஹிக்கிள் எடுத்துன்னு போகிறதுக்கு பதிலாக நடந்து போய் பர்ச்சேஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணலாம். அவங்களே தான் அவங்கள பண்ணிக்கணும். நிறையா நேரம் உட்காரறதுக்கு பதிலாக ஒரு 10 மினிட்ஸ் நடக்கிறது. இப்போல்லாம் ஆஃபீஸ்லேயே இதெல்லாம் பேட்மிண்டன் அதெல்லாம் வச்சுருக்காங்களே. ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த ஆஃபீஸில் அதெல்லாம் வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அதை அவள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி முடியும்? இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்துட்டு அவங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்கள், உடல் நலனை பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் எந்த அளவுக்கு அவங்க அக்கறை காட்டுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அக்கறை நிறைய காட்டுறாங்க, ஓரளவுக்கு காட்டுறாங்க தான், பரவாயில்ல. ஏன்னா இப்போ நிறைய ஜிம் எல்லாம் பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன்லாம் ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போது அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்குது. பட் எந்த மாதிரியான இது பண்ணணும்? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோட்டீன் பவுடர்லாம் கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அவசியமா? அது நம்மளுடைய ஹெல்த்துக்கு லாங் டேர்மில் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு தெரிஞ்சுட்டு அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். எந்த வயசாக இருந்தாலும் சின்ன வயசுலேருந்தே ஒரு நல்ல பழக்கத்தை கொண்டு வரணும். இப்போது உடற்பயிற்சிங்கிறது ஒரு பழக்கம். இப்போது நாங்கள்லாம் வந்து அவுட் ஆஃப் கம்பல்ஷன் பண்ணுறோம். உங்களுக்கு முழங்கால் வரைக்கும் வாக்கிங் போங்க, யோகா பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்புறம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் சின்ன வயசுலேருந்தே அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால அந்த ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணணும். மெயின்டெனன்ஸ் தான் இதில் ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி அண்ட் மெயின்டெனன்ஸ். அதனால் சின்ன வயசுலேருந்தே அவங்க ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப உபயோகரமாக. சரியா பேசுறேன்னா ரொம்ப கரெக்ட். இப்போ குழந்தைகளுக்கு உடற்பயிற்சி அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கோம். ஏன்னா எல்லாருமே ஃபோனோடு இருக்காங்க. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள்லாம் சொல்லி? ஸ்கூலில் பண்ணுறது தான். அதை தாண்டி வெளியில் எங்கேயாவது சைக்கிளிங்கில் போவாங்க, அவ்வளோதான். அதை படிப்பு ஏதோ டியூஷன் போகிறா அப்படின்னாக்கா அவள் சைக்கிள் யூஸ் பண்ணி போகிறது தான். அதை தான் நாங்கள் ஒரு எக்ஸசைஸாக நினச்சிக்கிறோம். பட் தே ஆர் ஆக்டிவ். எங்களை விட கம்பேர் பண்ணும்போது அவங்க ஆக்டிவாக இருக்காங்க. நோ இட்ஸ் நாட் ஹார்டு. இது வந்து நீங்கள் இங்கே தான் போகணும் அங்கே தான் போகணுன்னு இல்லை. ஒரு பில்டிங் அரவுண்ட் கூட ஒரு 30 மினிட்ஸ் வாக்கிங் பண்ணலாம். நான் வந்து அப்படி தான் பண்ணுவேன். பில்டிங் டைம் கிடச்சிதுன்னா லஞ்சுக்கு அப்புறம் இல்லாட்டா டின்னருக்கு அப்புறம் ஒரு குயிக் ஒரு 30 மினிட்ஸ் வாக் போவேன். வீட்டிலே ஆன்லைன் யோகாலாம் பண்ணுவோம். ஸோ இட் டசன் அது மாதிரி இல்லை. அது வந்து நீங்கள் இங்கே தான் போகணும் அங்கே தான் போகணும் இதெல்லாம் பண்ணணுன்னு மனசில் எக்ஸசைஸ் பண்ணணுன்னு ஒரு இது இருந்ததுன்னா, ஃபிட்னஸ் மைண்டில் செட் இருந்ததுன்னா நீங்கள் யூ வில் ரிமூவ் டைம் ஃபார் இட். நீங்கள் எப்படியாவது மேனேஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் எடுப்பீங்க. இப்போ நீங்கள் யோகா வீட்டிலேருந்து செய்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி யோகா உடற்பயிற்சியெல்லாம் வீட்டிலேருந்து நம்ம செய்யும்போது என்ன மாதிரி உங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நன்மைகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். அந்த யோகா எக்ஸசைஸ் முடித்தோடனே ஐ ஃபீல் வெரி ஃப்ரெஷ் அண்ட் ஆக்டிவ். அதானே முதல்ல தேவை இல்லையா? நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஒரு கம்ப்ளீட் டே வந்து நல்லா இருக்கணும்னா, ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணணும், எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணணும், பாசிட்டிவ் திங்கிங் வரணும். இதெல்லாம் எனக்கு கிடைக்கிது அவுட் ஆஃப் மை யோகா எக்ஸசைசஸ். இதெல்லாம் எனக்கு கிடைக்குது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. இப்போ உடற்பயிற்சி அவசியம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா 100%. ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம்? நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. ரைட், தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தேங்க்யூ. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் உடல் நலத்தில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? புவர் தான். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்குது. எல்லாருக்கும் வீட்டில் சமைக்கிறத விட வெளியில் சாப்பிட்றது பிடிச்சிருக்கு. அதுதான்.
உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. உடற்பயிற்சி என்பது அத்தியாவசியம் என பல்வேறு உலகளாவிய ஆய்வுகள் தெரிவித்துள்ளன. குறிப்பாக உலக சுகாதார மையம் நடத்தியுள்ள ஆய்வில் 75 நிமிடங்கள் முதல் 150 நிமிடங்கள் வரை தீவிரமான உடற்பயிற்சியும், மேலும் 150 நிமிடங்கள் முதல் 300 நிமிடங்கள் வரை மிதமான உடற்பயிற்சியும் ஒரு வாரத்திற்கு மனிதன் செய்யலாம் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த உடற்பயிற்சிகள் என்பது செய்ய நேரமின்மை காரணமாக உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பதால் நீரிழிவு நோய், கேன்சர் மற்றும் பல்வேறு நோய்கள் வரக்கூடிய அபாயம் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 31% பெரியவர்கள் குறிப்பிட்ட அளவில், பரிசீலிக்கப்பட்ட அளவில் உடற்பயிற்சிகள் செய்வதில்லை என உலக சுகாதார மையம் தெரிவித்துள்ளது. நகரமயமாக்கல், அலுவலக வேலை, நேரமின்மை காரணமாக பல்வேறு தரப்பினர் உடற்பயிற்சி செய்வதை தவிர்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கிரகலட்சுமி. பூவிதா. பிரீத்தி. விஜய் சார். இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையில உடற்பயிற்சி அப்படிங்கிறது அவசியம் நினைக்கிறீங்களா இல்ல ஆடம்பரம் நினைக்கிறீங்களா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். கண்டிப்பா அவசியங்க. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? உடற்பயிற்சி இல்லைன்னா இனி வரப்போகிற காலத்தில் எதுவுமே சரி வராது. எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியங்க. உடற்பயிற்சிக்காக நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்க? ½ அன் ஹவர் தாங்க முடியுது என்னால். இப்போ ½ அன் ஹவர் என்னால் வாக்கிங் தான் பண்ண முடியுது. இன்னும் ஜிம்லாம் போகணும், யோகா போகணும்லாம் நினைக்கிறேன். ஆஃபீஸ் கமிட்மெண்ட்ஸ் அதனால எதுவும் பண்ண முடியல. ½ அன் ஹவர் என்னால் வாக் பண்ண முடியும். ஓஹோ, ரொம்ப முக்கியம். எப்போவுமே இப்போ எதாவது போகிறோம், சோம்பேறியாக இருந்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாலே ரொம்ப டயர்டாகிடும். டெய்லியும் நம்ம பண்ண எங்கே போனாலும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ஹைட்ரேட்டடாக இருக்கலாம். ரொம்ப முக்கியம். என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? அவசியம்தான். ஏன் அவசியம்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ வயசான காலத்துல நமக்கு வந்து எக்ஸசைஸ் அது மாதிரிலாம் பண்ணாதான் நம்ம ஹெல்த் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா வந்து ரொம்ப டயர்டாக இல்லை மெடிக்கல் அது மாதிரிலாம் ரொம்ப போயிடுவோம். அதனால அவசியம். புரிஞ்சதா? இப்போ அவசியம்னு நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வந்துட்டு ஒதுக்குவீங்க உடற்பயிற்சி பண்றது? இல்லை, நான் பண்ணுறதில்லை. ஜிம்முக்கு போகலாம் மேம். ஜிம்முக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க. கோச்சிங் மாதிரி ஓகே தான் நம்மளுக்கு. ஜிம்முக்கு போகலாம். போவேன்னா சொல்லுவேன், ஜிம்முக்கு போகலாம். ஏன்னா நம்மளுக்கு கைட் பண்ணல யாராச்சும் ஒருத்தர். நம்மளுக்கு நம்ம பொசிஷன் கரெக்டாக இருக்குது, நம்மளால் பார்த்துக்க முடியாது. இப்போ நீங்கள் பண்ணால் உங்களுக்கு கைட் பண்ணால் ஓகேண்ணா, இந்த பொசிஷன் சரியில்லை, இந்த பொசிஷனில் வாங்க அப்படின்னு சொல்லணும்ல. அதுக்கு வந்து மாஸ்டர் தேவை இருக்குது நம்மளுக்கு. எப்படி சொல்கிறீங்க மேம்? நன்மைன்னு பார்த்தா உடனே நமக்கு எந்த சிம்டமும் தெரியாது மேம். ஏன்னா ஒரு 6 மந்த்ஸுக்கு கோச்சிங் போகணும். நம்ம உடனே தெரியாது. நம்ம உடனே சாப்பிட்றோம், உடனே செஞ்சிட சொல்லுங்க. அதுக்கும் டைம் இருக்குல்ல, அது மாதிரி டைமிங் இருக்கும் நம்ம இதுக்கு. 1/2 மணி நேரம் வாக் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க. அந்த மாதிரி 1/2 மணி நேரம் வாக் பண்ணும்போது உங்க உடல்ல என்ன மாதிரியான ஒரு நன்மைகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? மன ரீதியா என்ன மாதிரி அது நல்லதா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப பிரிஸ்காக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். டே ஸ்டார்ட் பண்ணுறது மார்னிங் ஒரு 5:45க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? அந்த டேவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி வெளியில் போயிட்டு வெளியில் வாக் நம்ம இன்னொன்று நான் என்ன சொல்வேன்னா, ட்ரெட்மில் அதிலெல்லாம் பண்ணுறதை காட்டிலும் வெளியில் வாக் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் இதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அது வெளியே காற்று, வெளியே அந்த நேரம், அந்த டைம் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பண்ணும்போது. அது நம்மளுடைய நாளே வேறு மாதிரி மாற்றிடுவாங்க. நல்லாயிருக்கும். இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. இப்போ உடற்பயிற்சிக்காக நீங்க எவ்வளவு நேரம் செலவிடுறீங்க ஒரு நாளைக்கு? ஒரு ½ அன் ஹவர் இல்லை 45 நிமிட்ஸ் போதும். அது ஒரு நாளுக்கு பண்ணும்போதே உங்களுக்கு கண்டினியூஸாக பண்ண போது ஒரு 2 hours அப்படி நீங்களே பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. என்னென்ன உடற்பயிற்சிகள்லாம் நீங்க பண்ணுவீங்க? மேக்ஸிமம் யோகா இல்லை ஜிம் ட்ரைனிங், ரன்னிங் அந்த மாதிரி போகிறது தான். ஓ, அப்படியா விஷயம்? இப்போ ஜிம்முக்கு போறது அப்படிங்கிறது ட்ரெண்டா ஒரு விஷயமா இருக்கு. இப்போ ஜிம்முக்கு போகாம வாக்கிங், சைக்கிளிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி நம்ம உடலை குறைக்க முடியுமா? குறைக்க முடியும். ஆனால் வாக்கிங் தான், வாக்கிங் போகலாம் சரிங்களா, ரன்னிங் போகலாம். நம்ம ஃபிட்டிங் தான். ஜிம்முக்கு போய் தான் குறைக்கணும் இல்லை, நம்மளால் ஹார்ட் ஒர்க் இருந்தால் போதும். இது பண்ணணும் மைண்ட் செட் தான். இது பண்ணணும், இது பண்ணாமல் உடம்பு குறைச்சிங்கன்னா அது மைண்ட் செட் இருந்தால் போதும், குறைச்சிடலாம் உடம்பு. சொல்லிட்டீங்க. மெயினாக அஃபோர்டபிள். முன்ன மாதிரி ஜிம் வந்து ஒரு 1500 அப்படிலாம் கிடையாது. உள்ளே நுழைஞ்சோனாவே, நான் ஜிம் நேம் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். உள்ளே நம்ம என்ட்ரி போனோனாலே ஒரு 10,000 நமக்கு அப்படி தான் நம்ம பண்ணுறோம். மந்த்லி நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். கூட நம்ம போயிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம், கூடவே சேர்ந்து நம்ம அவங்களோட அந்த
கோச் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த கோச்சிங் நம்ம எடுத்தால் தான் நமக்கு வந்து என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணுன்ற இதை கொடுப்பாங்க, நமக்கு தெரிய வைப்பாங்க. அது அவங்கள நம்ம எது எடுத்தோம்னா, நம்ம கோச்சிங் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு அமௌண்ட், ஒரு லம்சம் அமௌண்ட் நம்ம பே பண்ணால் மட்டும்தான் அதை கோச்சுக்கு ப்ராப்பர் கோச்சிங் கிடைக்கும், அந்த ப்ராப்பர் எக்ஸசைஸ் கிடைக்கும். நம்ம பை வாக்கிங் நம்ம நார்மல் இந்த எக்ஸசைஸ் யோகா இது பண்ணுறதே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேங்க. ஜிம் போகலாம், அஃபோர்டபிலிட்டி இட் கம்ஸ் அண்டர் அஃபோர்டபிலிட்டி. அந்த மாதிரிலாம் இல்லை, வீட்லேயே நம்ம பண்ணலாம், வீட்டு வேலை செஞ்சாலே ஓகே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் ஒரு சீனுக்காக அப்படியே ஜிம் போகிறது தான், வேணும்னா போய்க்கலாம், அப்படி இல்லைனா வீட்டில் வேலையே பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் ஃபிட்டாக இருக்கிறதா உணர்றீங்களா? இல்லை, இன்னும் ஃபிட்டாக ஆகணும். நீங்கள் எந்த அளவுக்கு உடற்பயிற்சி அப்படிங்கிறது இனிமே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பண்ணணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக சைக்கிளிங் அது மாதிரி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இனிமேல் பஸ்ஸு அது மாதிரிலாம் போகாமல் சைக்கிளில் போகணுன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய உடல் நலனில் அக்கறை செலுத்துகிறாங்க, எந்த அளவுக்கு உடற்பயிற்சி பண்ணுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நிறைய பசங்க முன்னாடி ஜிம்முன்னு ஒன்று இருக்காது. இப்போ அதிகமாக ஜிம்முன்னு கண்டுபிடிச்சா ஜிம்முக்கு தான் அதிகமாக பேர் போகிறாங்க. கேட்டால் ஒர்க் போகிறோம், ஒர்க் முடிஞ்சு ஜிம்முக்கு போகிறாங்க, ஜிம்மு போய்ட்டு வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்முக்கு போகிறது ஆடம்பரமாக மாறிட்டே வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக அவங்களுடைய குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, குழந்தைங்களை உடற்பயிற்சியில் ஈடுபடுத்துறீங்க? எனக்கு 2 குழந்தைங்க, 2 பேரும் ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க, கம்பல்சரி ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க. நான் இப்போ வந்து அந்த அண்டர் ஏஜ் ஆஃப் 15 வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கூல் அவைலபிலிட்டி இருக்குது குழந்தைங்களுக்கு. ஸ்கூல்ஸில் இருக்கிற கோச் இருக்காங்க, பிடி மாஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள தரவாக யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேங்க. ஃபார் டீச்சர்ஸ், அதாவது டீச்சர்ஸ் வந்து நல்லா கோச் பண்ணுறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்கும்போது கண்டிப்பாக நான் அவங்கள நான் யூஸ் பண்ணிக்கணுன்றது நான் மஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ ஜிம்முக்கு போகிறது அப்படிங்கிறத தாண்டி நிறைய பேர் இப்போ ஆஃபீஸ்க்கெல்லாம் போகிறாங்க. ஆஃபீஸ்க்கெலாம் போயிட்டு அங்கே உட்காந்தே வேலை பார்த்துட்டு அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கே நேரம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? டயட் மெயின்டைன் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ நம்ம எங்கேயாவது போகிறோம், எல்லாத்துக்கும் வண்டி ஆட்டோ எடுக்காமல் பை வாக்கிங்கில் போனால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி மார்னிங் வாக்கிங், அந்த மாதிரி நைட் சீக்கிரம் தூங்கி காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறதுலாம் குட் ஹெல்த். இப்போ ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் ஹேபிட்டே நிறைய பேர் விட்டுட்டாங்க, எடுக்கிறது இல்லைங்க. நீங்கள் அது நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னான்னு தெரியல. ஒரு 90s ஜென்ரேஷன் வந்ததில் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த சினிமாவில் நம்ம பார்த்து அதெல்லாம் ஸ்மோக் பண்ணுறது இதெல்லாம் ஸ்டைலிஷாக எடுத்து அது ஒரு கம்பல்சரி மாதிரி இருந்தது ட்ரிங்க் எடுக்கிறதெல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஜென்சின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த பீப்புள் வந்து எதுக்கு எல்லாம் குடிக்கணுமா என்ன அப்படின்ற மாதிரி அந்த மோட்டிவில் இருக்காங்க. நிறைய பேர் குடிக்கிறது கம்மியாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேங்க. அது என்னவே ஹெல்த்தியாகவும் நம்ம இருக்கணுன்றதை ஃபீல் பண்ணுறாங்கன்றது என்னோட கருத்துங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஜிம்முக்கு தான் போய் பண்ண தேவையில்ல மேம், ஃபோன்லேயே பார்த்தா தெரியும் என்ன மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஃபோன்லேயே பார்த்து தெரிஞ்சேன், வீட்டிலே பண்ணலாம். ஜிம்முக்கு தான் போய் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு நம்ம மைண்ட் செட் மேம், நம்ம பண்ணணும்னு நினச்சா போகணும். வேலைக்கு ஒர்க் போகணும்னு சொல்கிறோம்ல, அதுமாரி ஜிம்முக்கு போய் ஒர்க் பண்ணணும்னா ஒர்க் பண்ணலாம், வீட்லேயும் ஒர்க் பண்ணலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. ஓகே, தேங்க்யூ மேம். இன்றைய இளைஞர்களிடையே ஜிம் கலாச்சாரம் அதிகரிக்கப்பட்டாலும் குறிப்பிட்ட அளவில் அவர்களுடைய போதுமான உடல் இயக்கம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்களின் கூற்றுப்படி குறைந்தது 30 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொண்டால் கணிசமான நல்ல பலன்களை பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல் இயக்கம் என்பது மிகவும் முக்கியமானதாக உள்ளது என்று இதன் மூலம் நமக்கு புரிகிறது. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. பிரேமா சரவணன். பேர் அம்பிகா. கணேஷ்குமார். சுபா. என் பேர் மதன்குமார் மேடம். இப்போ உடற்பயிற்சி அப்படிங்கிறது அவசியம் நினைக்கிறீங்களா இல்லை ஆடம்பரம்னு நீங்க நினைக்கிறீங்களா? உடற்பயிற்சின்றது வந்து அவசியமானது தான், அது ஆடம்பரத்தில் சேராது. உடற்பயிற்சின்றது ஃபிட்டாக வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை உண்டு பண்ணும். அது இருந்தாலே நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறத பற்றி நம்ம சிந்திப்போம். அது ஒரு மதிப்புக்குரிய விஷயம் கூட தான். நம்ம ஃபிட்டாக இருக்கோம் தெரிஞ்சதுன்னா நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ப்ளஸ் வந்து ரெஸ்பெக்ட் எல்லாமே கொஞ்சம் கூடி வரும்ன்றது தான் என்னோடைய கருத்து. அது வந்து குண்டா ஒல்லியா அது செகண்டரி. ஆனால் தினைக்கும் ஒரு எக்ஸசைஸுன்றது அட்லீஸ்ட் மேக்ஸிமம் டு த மினிமம் 15 மினிட்ஸ் பண்ணாலே நோயிலிருந்து நம்ம கொஞ்சம் தப்பிச்சுக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும்னு என்னோட கருத்து. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. உடற்பயிற்சி அவசியம்தான், ஆனால் அதுக்கான டைம் கிடைக்கிறது இல்லை. அதான். ஓகே, இப்போ உடற்பயிற்சி அவசியம்னு சொல்கிறீங்க, அதுக்கான நேரம் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியிருக்கீங்க. எதனால் உங்களுக்கு அந்த நேரம் அப்படிங்கிறது கிடைக்காம இருக்குது?
அதாவது பசங்க பின்னாடியே ஓடுறதெல்லாம் டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஆசைப்படுறோம் உடற்பயிற்சி செய்யணுன்ட்டு, அதுக்கான வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. உடற்பயிற்சி அவசியம்தான், டைம் தான் கிடைக்க மாட்டுது. அதுதான் மெயின் ரீசனாக இருக்குது. பிகாஸ் ஈவினிங் வந்து லேட்டாக தூங்குற மாதிரி டைம் இருக்குது. மார்னிங் எழுந்துக்க முடியல. அப்புறம் பசங்களை கிளப்பி அனுப்புறது, ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கிளம்பி போகிறது, அதுவே கரெக்டாக இருக்குது. அந்த ரொட்டீன் கரெக்டாக இருக்கனால உடற்பயிற்சி பண்ண முடியல. பட் ஆனால் உடற்பயிற்சி கட்டாயமாக பண்ணணும். தேவை தான். ஆமாம். இப்போ நீங்கள் அவசியம் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வந்துட்டு உடற்பயிற்சி? நான் எதுவும் பண்ண மாட்டேன். பட் ஆனால் எக்ஸசைஸ் தேவை தான் எப்போவுமே. ஃபிட்னஸாக இருக்கிறது நல்லதுன்றது சொல்லுவேன், அவ்வளோதான். நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பலை. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னார். அதுலேருந்து நம்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்றீங்களா? இல்லை உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச போடல. அவசியம். ஏன் அவசியம்னு நினைக்கிறீங்க? உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கணும். மேக்ஸிமம் இப்போ இருக்கிற ஃபுட்ஸ் அதெல்லாம் அந்தளவு சரியில்லை. இருந்தாலும் நம்ம வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டயட் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். இப்போ நானே நல்லா ஃபேட்டாக தான் இருக்கேன். இருந்தாலும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்கேருந்து வந்திருக்கான்? இப்போ நீங்கள் உடற்பயிற்சிக்காக எவ்வளோ நேரம் ஒதுக்குறீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா தினைக்கும் ஒரு 10 minutes ஹார்ட்லி ஒதுக்குறேன். பட் ஸ்டில் வந்து அது பத்தாது. அட்லீஸ்ட் 1 hour பண்ணணும். ஆனால் வந்து மேக்ஸிமம் டைம் அதுக்கு நம்ம யாருமே அது பொருட்படுத்தாமல் இருக்கும். அது எப்போ அதை தேடி நம்ம போகிறோன்னா நம்ம உடம்புல ஏதான ஒரு பாதிப்புகள் ஏற்படும் போது நம்ம அதை கருத்தில் எடுத்துக்கிட்டு, அது ஆடம்பரம்னு எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, ஜிம்முக்கு போகிறதெல்லாம் ஆடம்பரம்ன்ட்டுன்னு வரும். ஆனால் ஜிம்முக்கு போகிறதோட சைக்கிளிங், ஸ்விம்மிங், வாக்கிங் இதெல்லாம் பண்ணாலே இது போதுமானதாக இருக்கும். அது எந்த அளவுக்கு எப்படி பண்ணணுன்றது, நார்மலாக வாக் பண்ணாமல் கையை நல்லா ஸ்விங் பண்ணி வாக் பண்ணால் அதோட எஃபெக்ட்ன்றது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நம்ம உடம்புல நம்ம உணர முடியும். நேற்று யோகா டே போச்சு, இன்டர்நேஷ்னல் யோகா டே. அந்த மாதிரி யோகாலாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம கற்றுக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா நிஜமாவே ஆரோக்கியமாக இருக்கும். அது ஆடம்பரத்தில் சேராது கண்டிப்பாக. பார்வதி, என் பிள்ளையோட அறிவை இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லியிருக்காங்களா? இப்போ உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் இப்போ ஜிம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டே வருது. இப்போ ஜிம்முக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை தூக்கி பண்ணக்கூடிய உடற்பயிற்சி தான் உடற்பயிற்சின்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி சும்மா நம்ம ஜென்ரலாக போகிற இந்த வாக்கிங், ஓட்டப்பயிற்சி, சைக்கிளிங் இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணலாம். இப்போ ஜிம்முக்கு போகிறதெல்லாம் கட்டாயமாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும் போது நமக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். அதனால் நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகும். இப்போ நம்ம சாதாரண வாக்கிங் போகிறதுல நம்மளோட ஒப்பீனியன் போனால் போகலாம், போவாட்டி விடலான்னு சோம்பேறித்தனமும் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ இந்த ஜென்ரேஷனில் நிறைய பேர் அதை வந்து காஷியஸாக இருக்காங்க. உடற்பயிற்சியோட காஷியஸ் நிறைய பேருக்கு தெரியுது, அதை பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே, நீங்கள் உடற்பயிற்சிக்காக எவ்வளோ நேரம் அப்படிங்கிறது ஒதுக்குறீங்க? நான் உடற்பயிற்சிக்காக ரொம்ப நேரம்லாம் ஒதுக்கிறது இல்லை. ஒரு 5 to 10 minutes அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு வாக். இப்பவே கண்ணை கட்டுது. ஓகே, இப்போ நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறாங்க இல்லையா? ஜிம்முக்கு போகிறது அப்படிங்கிறது ட்ரெண்ட் ஆகிட்டே வருது. ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி பண்ணுறது தான் உடற்பயிற்சி அந்த மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லாட்டி சும்மா சைக்கிளிங், வாக்கிங் அந்த மாதிரியே கூட பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வீட்லேயும் நீங்கள் ஃபிட்னஸாக இருக்கலாம். ஃபுட் அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே ஃபிட்டாக இருக்கலாம். மற்றபடி ஜிம் போய் தான் வேஸ்ட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. யாரும் ஜிம் ஃபீஸ் கட்டி ஒழுங்காக போகிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனால் ஃபிட்டாக இருக்கலாம். உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன். இப்போது கொஞ்சம் காலில் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால போகிறதில்ல. நான் மேக்ஸிமம் நார்மலாக காலைல வாக்கிங் மட்டும் தான் போயிட்டுருக்கேன். அதை தான் பண்ணுவேன். இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்முக்கு போகிறது இப்போ ஒரு ட்ரெண்டாகவே இருக்குது. ஜிம்முக்கு போகாமே நாம் வீட்டிலே இருந்து உடற்பயிற்சிகள், அதாவது வாக்கிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஓட்டப்பயிற்சி, சைக்கிளிங் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? பண்ணலாமே. அது எப்படி பேஸ்டான டயட்டு தான் மேம். எப்படி இருந்தாலும் அதுமாரி பண்ணலாம். அதுமாரி பண்ணி வெயிட் லாஸ் பண்ணாலும் நான் பார்த்துருக்கேன். பண்ணலாம் அது மாதிரிலாம் கூட. எனக்கு வந்து யோகா ஓரளவுக்கு தெரியும் அப்படின்றனால வந்து நான் வந்து மூச்சு பயிற்சி செய்கிறேன். நான் ப்ளஸ் வந்து வீட்லேயே கொஞ்சம் வந்து வெயிட் லிஃப்டிங் மாதிரி எல்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் பண்ணுவேன். குனிஞ்சு நிமிர்றது, காலை நீட்டி பண்ணுறது, உட்காந்துட்டே காலை இப்படி பண்ணுறது, அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச மாதிரிக்கு பண்ணுறேன். ஆனால் அது பத்தாது. இன்னும் நிறைய பண்ணால் இன்னுமே ஆரோக்கியமாக இருக்கலாம். நீங்கள் ஃபிட்டாக உணர்றீங்களா? ஃபிட்டாக நான் உணரல. ஏன்னா நான் எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல. பண்ணணும், தெரியுது பண்ணால் நல்லா இருக்கும்னு. பட் அதுக்கான முக்கியத்துவம் நம்ம யாருக்கும் தெரியாததுனால அவேர்னஸும் இல்லை, அந்த முக்கியத்துவம் தெரிய மாட்டேங்குது. ஆனால் பண்ணால் நல்லது. இப்போ உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள்லாம் நீங்கள் ஈடுபடுத்துறீங்க? என் பிள்ளைங்களுக்கு உடற்பயிற்சினா, பாப்பாவை எனக்கு பொண்ணு வந்து பரதநாட்டியம் அந்த மாதிரி சேர்த்து விட்டுருக்கேன். தம்பியை வந்து டென்னிஸ் அந்த மாதிரி சேர்த்து விட்டுருக்கேன். ஏன்னா நாங்கள் இருக்க இதில் வெளியே போய் விளையாட வேண்டிய இது கிடைக்கல. அதனால் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்துட்டு எந்த அளவுக்கு உடற்பயிற்சியில் ஈடுபாடாக இருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க?
ஃபஸ்ட்டு வந்து இப்போ நிறைய பேர் நல்லா ஃபிட்னஸில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அந்தளவுக்கு ஃபிட்னஸில் ஃபோக்கஸாக இருக்காது. இப்போ நான் நிறைய பேர் வந்துட்டு அந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் அதெல்லாம் பார்த்து ஃபிட்னஸ் நிறைய பேர் ஃபோக்கஸாக இருக்காங்க. ஆனால் இப்போ அவுட்டோர் கேம்ஸ் அவ்வளோ நான் விளையாடி பார்க்குறதில்ல ஃபஸ்ட்டு இருந்த அளவுக்கு. மேக்ஸிமம் கிரவுண்ட்ஸு அதுமாரி இல்லாதனால இருந்தால் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருக்கும்ல, அந்த நேரத்தில் அவங்க வாக்கிங் அந்த மாதிரி சாப்பிட்டு வாக்கிங் போனாலே போதும். மற்றபடி வந்து எல்லா நேரமும் வாக்கிங் போகணும் அவசியம் இல்லை, எல்லா நேரமும் ஃபிட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் வாக்கிங் பண்ணாலே அவங்க ஃபிட்டாக தான் இருப்பாங்க. சாப்பிட்றதும் பார்த்துக்கணும் அதுக்கு மற்ற மாதிரி. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தேங்க்யூ. இப்போ உடற்பயிற்சி பண்ணுறது மன ரீதியாக உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கு? கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும். கண்டிப்பாக உடலுக்கு மட்டும் இல்லை, மனத்துக்குமே. இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக இருக்கும்போது நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அழகாக இருக்கும், அழகாக இருக்கும்போது நம்ம ரசிக்கிறோம். அந்த மாதிரி எதுவும் ரொம்ப அசிங்கமாக ரொம்ப ஓவர்வெல்மிங்காக குண்டா அப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா நம்ம ரசிக்கிறது இல்லை அவ்வளோவா. இன்னும் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி எந்த ட்ரெஸ்ஸுமே அவங்களுக்கு ஃபிட் ஆகாதனால அவங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் போயிடும். அதனால் வந்து அது அழகோடு சேர்ந்தது தான் ஆரோக்கியமோ. ஆரோக்கியம்னு வரும்போது அழகு கண்டிப்பாக மேம்படும். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. ரொம்ப நன்றிம்மா. உடற்பயிற்சி செய்வது அவசியமா அல்லது ஆடம்பரமா என இன்று பல்வேறு மக்களிடம் நாம் அவர்களது கருத்துக்களை கேட்டோம். குறிப்பாக பல்வேறு தரப்பினர் உடற்பயிற்சி செய்வது அவசியம் என குறிப்பிட்டனர். மறுபுறம் நேரமின்மை, குடும்ப சூழல் மற்றும் வேலைப்பளு காரணமாக உடற்பயிற்சி செய்ய போதிய நேரமில்லை என தெரிவித்தனர். குறிப்பாக ஜிம்மிற்கு சென்றுதான் நாம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. எளிதான உடற்பயிற்சிகளான ஓட்டப்பயிற்சி, நடைப்பயிற்சி, சைக்கிளிங் போன்ற பயிற்சிகள் செய்வதன் மூலமே நம் உடலுக்கு அது அதிக அளவிற்கு நன்மைகள் பயக்கிறது. மேலும் உடற்பயிற்சி செய்வது அவசியம் மட்டுமே என்பது ஆகும். உடற்பயிற்சி என்பது நம் உடலின் மேன்மைக்கான ஒரு முதலீடாகவும் உள்ளது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மேலும் ஒரு புதிய தலைப்போடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரீத்தி. நன்றி, வணக்கம்.